ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பூட்டியே கிடந்து இப்போ வந்து திரும்பி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எல்லா வீடியோவில் சொல்கிறேன் தானே, புரியுது? சரிங்க. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதனால ஒரு குக்கிங்கில் ஆரம்பிக்கலான்னு. ஏன்னா திடீர்னு குக்கிங்னா இல்லை, நம்ம சேனல் பழையசுலேயே தெரியும். நம்ம சேனல் அதில் தான் இருந்தது. குக்கிங்கில் சாப்பிட்றது மட்டும் அள்ளி அள்ளி போடுற மாதிரி, அவ்வளோதான். இப்போ வந்து திரும்பி அதிலே ஆரம்பிக்கலான்னு. ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். எல்லாம் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரில, நான் பண்ணுறேன். அதை வந்து பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, சேமியா தான். அதில் என்ன பெப்பரில் போட்டு செய்ய போகிறேன். நீங்கள் யாராவது பண்ணியிருப்பீங்களா தெரில. அதுக்குன்னு நான் பண்ணுறது யூடியூப் தேடி வந்து டேய் அதுதான் இருக்கே இல்லைலாம் இல்லை. நான் தேடின வரைக்கும் அந்தளவுக்கு இல்லை. நான் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் பண்ணுறேன், வந்து பாருங்கள். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இருந்தால் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு இருந்தால் போதும். நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் போட்டுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப காரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அப்படி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்த சேமியாவும் போட்டு விட்ருங்க. நல்லா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக இதாகும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள், கொஞ்சம் இப்போ பார்க்க நல்லா இருக்குல்ல. லாஸ்ட்டாக கொத்தமல்லிலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி அப்படியே அப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க. கைஸ், இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு கைஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போயுமே வீட்டில் நம்ம அம்மா ஒன்று பண்ணி தருவோம்ல, அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே ஓகே. சால்ட்டு கம்மியாக இருக்கு, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் இந்த டிஷ்ஷு இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா. நல்லா கமெண்டில் போட்டு ஓட்டாதீங்கடா, விட்டுருங்கடா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.